முடிச்ச பிறகு எம்ஓயூவில் 2வது வருடம் அதுக்கப்புறம் 3வது வருடம் வந்து கவர்மெண்ட் பங்கு வந்து 15 கோடின்னு இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் பண்ணுற ரேஸ்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து நாங்கள் எதுவுமே பணம் கொடுக்கல. மொத்தம் ஏற்பாட்டு ஆர்பிபிஎல் நிறுவனம் எஃப்எம்எஸ்ஏ அவங்க சேர்ந்து பண்ணுறாங்க, சில ஸ்பான்சர்ஷிப் வாங்கிட்டு பண்ணுறாங்க. ஸோ இந்த வருடம் நம்ம நடத்துகிற ரேஸ்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பணமோ அல்லது ஒரு ஃபண்டோ கொடுக்கறது கிடையாது. கோஆர்டினேஷன் பண்ணுறோம், என்னென்ன தேவையான ஃபெசிலிட்டிஸ் தேவையோ அது மட்டும் பண்ணுறோம், தவிர பணம் எதுவுமே கொடுக்கல இந்த வருடம். Actually, for any major event like this, அதில் ஒரு பங்கு ஸ்பான்சர்ஷிப்போட பங்கு இருக்கும். நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் வில் பி அ பார்ட் ஆஃப் தட் சிஸ்டம். ஸோ ஆர்பிபிஎல் இஸ் மொபிலைசிங், அவங்க மொபிலைஸ் பண்ணுறாங்க த்ரூ வேரியஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், சென்னை இஸ் தி சென்னை அண்ட் அரவுண்ட் தமிழ்நாடு இஸ் தி டெட்ராய்ட் ஆஃப் ஈஸ்ட். இங்கே நிறையா கார் கம்பெனிஸ் இருக்காங்க, மற்ற கம்பெனிஸ் இருக்காங்க. தே ஆர் அப்ரோச்சிங் தி கம்பெனிஸ் அண்ட் கெட்டிங் ஸ்பான்சர்ஷிப். ஹலோ சார். சார் ஹியர் சார், என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்க? அண்ட் தென் நைட்டு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் இது நடத்துறதுக்கான பர்பஸ் என்ன இருக்குது? So coming to the safety point of view, we are going with all the safety norms according to the FI, because you do get the FI inspector from Europe. He inspects the whole track, he gives you a certificate that it is safe to run the race, and only then we race. So we are going with the international standards firstly. And secondly, the reason why we are doing a night race in Chennai. So if you see Singapore or any other city where they are doing a night race, especially the street circuit, firstly it generates a tremendous revenue for the state and the city through the tourism. And secondly, motorsport hub for India is definitely Chennai. And excluding the factories or the companies who are already present here, it will also open the door for the new automobile companies to approach the government, because this event will clearly show that the government is pro-automobile. And with that, the employment opportunity will also increase for the localites especially. Sir, here sir. Sir, last year வந்து இந்த ரேஸ் நடத்ததாக இருந்தது, ஆனால் ஒரு விஷயத்தை கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரொஃபஸராக நடத்துகிறீங்க. ஏன் சென்னைக்குள்ளே நடத்துகிறீங்க? ஏன்னா நிறைய இடம் இருக்குது, ஃப்ரீயாகவே இடம் இருக்குது. சென்னைக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு கார் பந்தயத்தை நடத்தினா என்ன அவசியம்? ஏன்னா இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் இப்போ சென்னையில் வந்து டிராஃபிக் நிறைய இருக்குது. ஸோ ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுனா கூட பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்த இடத்த ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு நீங்கள் நடத்தும் போது ஒரு ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு விஷயம் நடக்குமே, அதெல்லாம் எப்படி நீங்கள் சேஃப்டியாக வந்து என்ன பண்ண போகிறீங்க? So firstly, the route which we have selected is not a busy route. Secondly, if at all, if any ambulance or any medical emergency is there, we do have the evacuation points where we don't need to be like stop the ambulance also. We do have the evacuation points where the ambulance can go ahead. So there shouldn't be an issue. Sir, Honorable Secretary Meghnad Reddy sir. Sir, last year நம்ம நடத்த பிளான் பண்ணி எக்ஸாம் போயிலால ஒத்தி வச்சுருந்தோம். அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ண மணி எவ்வளோ, அது என்னவா செலவு பண்ணியிருக்கோம்? அந்த 42 கோடி ரூபா அளவுக்கு ஒதுக்கியிருந்தோம், அதில் எவ்வளோ செலவாக இருந்தது சார் நம்மளுக்கு, பர்டிகுலர்லி அமௌண்ட்டு? சரி, அது லாஸ்ட் இயர் வந்து ஜியோ பிரகாரம் கொடுத்தது 40 கோடி, 42 கோடி கிடையாது. அதில் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 30 கோடி. சேஃப்டி மெஷர்ஸ், இப்போ சேஃப்டி மெஷர்ஸ் பற்றி பேசிட்டீங்க. சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் இப்போ டெப்ரி ஃபென்ஸ் பேனல் ஆகட்டும் சரி, ஸ்பெக்டேட்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக 30 கோடி ஏற்பாடு பண்ணோம். அதுக்கப்புறம் ரோடு போடுறதுக்கு ஒரு 6 கோடி, பப்ளிசிட்டிக்கு ஒரு 4 கோடி. 4 கோடியில் இன்னும் ஃபுல்லாக செலவு ஆகலை. அண்ட் ரெண்டாவது வந்து மேட்ரு வந்து ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் இந்த பணம் சம்மந்தம் ஃபண்ட் சம்மந்தமாக ஒரு கேஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக சொல்ல முடியாது. பட் நான் லாஸ்ட் இயர் கொடுத்ததில் என்னென்ன ஃபண்டு கொடுத்தாங்களோ அந்த ஈவெண்ட்காக அதெல்லாம் செலவழிச்சிட்டோம், எக்ஸப்ட் ஒரு 2 கோடி சேவிங்ஸ் தவிர. ஓகே, அந்த ஒரு குத்து மதிப்பாக ஒரு 30 கோடி ரூபா செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாமா? எஸ். ஓகே, 32 or 38?
30. 30 crores செலவு பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த இயர் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சிஎஸ்ஆர் ஃபண்டு இந்த நிறுவனங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஏதாவது லெட்டர் ஏதாவது எழுதியிருக்கோமா கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு? இல்லை எல்லாமே இந்த தனியார் நிறுவனமே கார்ப்பரேட் ஃபண்டை கலெக்ட் பண்ணுறது, அவங்களே ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படி இருக்குமா? கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபண்டுக்காக அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம, அப்படியே தான் இருக்கா? லாஸ்ட் இயர் ரேஸ் நடத்தணுமா, அதுக்கப்புறம் சைக்ளோனால புயல்னால நடத்த முடியாத சுச்சுவேஷனில் அப்போலேருந்து சில கார் கம்பெனிஸ் எல்லாம் ஸ்பான்ஷிப்கால அவங்க முன் வந்துட்டாங்க. நிறைய பேர் கேட்டாங்க நாங்கள், பிகாஸ் இதில் என்னென்னா ஏற்கனவே நீங்கள் ப்ரெசன்டேஷன் பார்த்தது போல் திஸ் இஸ் லைவ் டெலிகாஸ்ட் ஆன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், இட் இஸ் ஆல்சோ ஆன் இன்டர்நெட் அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரைட்ஸ் தட் கம்ஸ். ஸோ அதனால் நிறைய கார் கம்பெனிஸ் இன்னும் சில கம்பெனிஸ் வந்து அவங்க நாங்கள் ஸ்பான்சர் பண்ண ரெடி இருக்குன்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு இந்த இயர் நாங்கள் பிளான் பண்ணும்போது சின்ஸ் ஸ்பான்ஷிப் பண்ணுறதுக்காக ரெடி இருக்கிறதுனால அவங்க லைக் இன்னும் ஆஃபர் பண்ணாங்க. ஸோ அதனால் நம்ம செலவு பண்ண தேவையில்லை, அவங்க ஸ்பான்ஷிப்லேயே ரேஸ் நடத்துறதுக்காக முயற்சி பண்ணுறோம். ப்ளஸ் ஆர்பிபிஎல் நிறுவனம் அவங்க போய் மீட் பண்ணதில் அவங்களுக்கு நிறைய ரிக்வெஸ்ட் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் சேர்ந்து ஸ்பான்ஷிப்லேயே இந்த வருடம் நடத்த போகிறோம். வழக்கமாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கபடி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகள், பாரம்பரியமான விளையாட்டுகளை முன்னிறுத்துவோம். செஸ் ஒலிம்பியாட் வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். இந்த மாதிரியான கேம்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து ஒரு சிலர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த கார் ரேஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன? இதை பார்க்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ் வந்து எலீட் பீப்புள்ஸ் மட்டுமே உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த காஸ்ட்லாம் இருக்குது. அதை ஒரு லேமேன் உட்காந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையானே தெரியாத ஒரு காரணம் இருக்குது. அப்போ நம்ம ஏன் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், கவர்மெண்ட் ஏன் இதில் சப்போர்ட் பண்ணுறோம், அதுக்கு என்ன ரீசன்? ஸோ ஒன்று பாயிண்ட் என்ன சார், கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் ஆல் ஸ்போர்ட்ஸ். மோட்டர் கார் அதையும் ஒரு ஸ்போர்ட் தான். நாங்கள் கிரிக்கெட் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் கபடி சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சிலம்பம் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் கேலோ இந்தியா சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் சர்ஃபிங் சப்போர்ட் பண்ணுறோம், சேலிங் சப்போர்ட் பண்ணுறோம், டென்னிஸ் சப்போர்ட் பண்ணுறோம். பட் ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ரன் பை தி கவர்மெண்ட். நம்மகிட்ட அவங்க வரும்போது நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணுற சென்னை சிட்டிக்காக we then come for support. நாங்கள் ஒரு ஈவெண்ட் இங்கே எடுத்து வர முடியாது. தட் டிசிஷன் இஸ் வித் தி பீப்புள். அவங்க அசோசியேஷன், அவங்க ஃபெடரேஷன், அவங்க இங்கே வந்தால் we will try to support them. ஒரு சில இடத்துல we will give logistic support, ஒரு சில இடத்துல we will give financial support. மோட்டர் கார் ஒரு சின்ன ஈவெண்ட் இல்லை. ஒரு நீங்கள் சொல்கிறேன் எதுக்காக நாங்கள் மோட்டர் கார் ஈவெண்ட் சப்போர்ட் பண்ணுறேன், அந்த கேள்வி காரணம் என்ன, it is one of the most watched sport of the world. Our honorable CM and our honorable minister is taking Chennai into the League of Singapore, Los Angeles, Bahrain. In the very league la eduthu varumbodhu only 14 places in the world have Formula 4 racing. அந்த சமயத்தில் நம்மகிட்ட ஒரு உற்சாகம் இருக்கணும். We should not feel that எதுக்காக இவங்க சப்போர்ட் பண்ணுற. 14 places in the world have Formula 4 racing. It's a mega event which is coming to Chennai. Anywhere where such events go, economic prosperity follows. இது எல்லாம் தெரியும். We are supporting all sports and we are going to support everything. Our honorable CM is very clear, our honorable minister is very clear. Anything which is good for Tamil Nadu, which will bring economic prosperity to our people, we are going to support. So what is the kind of decibel level that we are expecting from this kind of an event? Is it within the safe limits? Because there will be a lot of noise levels that this kind of an event will sort of create. No, actually, we can only study from what is happening elsewhere in the world. For example, Singapore had a major economic boost after the car race. Similar studies have also been done in India, where minor car races have happened. Everywhere there had been an economic addition to the city. There has been branding to the city. There has been a perpetual applause for the city. The cities have come and emerged. So, அது தமிழ்நாட்டுக்காக இருக்கும், சென்னைக்காக இருக்கும். Chennai as a brand will grow. சென்னையில் பர்டிகுலராக அந்த இடத்துல நடத்தணுன்றதுக்கான ரீசன் என்ன சார்? ஏன்னா சுற்றி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குன்னு நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்தது. ஏன் பர்டிகுலராக அந்த இடத்துல நடத்தணும் சார்? அது அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் பார்ப்பாங்க, சேஃப்டியும் பார்ப்பாங்க, நைட்டில் அவ்வளோ இத்தனை பேர் அங்கேயே இருப்பாங்க அதையும் பார்ப்பாங்க. அண்ட் தட் இஸ் த ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஒரு சென்னை ஒரு சிட்டி ரேஸ் நடக்கும் போதே so many factors are taken into account. இன்னைக்கு சிங்கப்பூர் ரேஸ் நீங்கள் பார்த்துறீங்களா? That also goes into the main streets of Singapore.
லாஸ் ஏஞ்சலஸ் ரேஸ் பார்த்துறீங்களா, அதையும் மெயின் ஸ்ட்ரீட்டில் போகும், ஒரு பெரிஃபரல் ரோட்டில் யாரும் எடுத்து போக மாட்டாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் த ட்ரெண்ட் விச் இஸ் ஃபாலோட் இன் த வேர்ல்டு. Yeah, sir. The question was about decibel levels, noise levels, please. Thank you. Yeah. So for the decibel level is lower than the regular traffic which you experience every day over there. And we have given we have submitted the report also to the Honorable High Court when this was raised previously in the last year. And technically speaking, the decibel level while the event, it is way much lower than the regular traffic which you experience every day. Thank you. Sorry? Numbers wise, please. Numbers. I don't want to give you a wrong number because I don't know the exact number, but we have submitted the report as well. And we have, if required, we can submit you later on. Sorry? கோர்ட்டில் நீங்கள் எவ்வளோ சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அதை சொல்லுங்கள், டெசிபல் லெவல். அதான் நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லணும். எக்ஸாக்ட் நம்பர் எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர், ஸோ ஐ ஹேவ் டு கிவ் யூ தி எக்ஸாக்ட் நம்பர் பை செக்கிங். பட் வி ஹேவ் சப்மிட்டட் இட் டு தி கோர்ட் அண்ட் இட் இஸ் இன் தி லிமிட் விச் இஸ் ரிக்வயர்ட். எந்த டைமில் நடக்க போகிறது சார் ரேஸ்? Race will start in the evening. It will start from 4:30 in the evening and it will end by 9:30. காரோட ஸ்பீடு என்ன இருக்குது சார்? It depends on the driver. The top speed will be around 220 or 230. அப்போ அது சவுண்டு பற்றி அவுட்புட் எவ்வளோ வரும்ன்றது உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது? சவுண்டு நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் அங்கே வந்து ஆல்ரெடி சப்மிட் பண்ணாங்க ஹைகோர்ட்டில், விச் இஸ் இன் டு தி பர்மிட்டட் லிமிட். இதுக்கு இந்த ரேஸ் நடத்துறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் பர்மிஷன் வாங்கணும் சார்? சாரி? ரேஸ் நடக்கிறதுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பர்மிஷன் கொடுக்கணும்? எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? எஸ். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பர்மிஷன் கொடுக்கணும்? நீங்கள் இது வரைக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கீங்க? Police, corporation, and for the championship we need to get the certification from the FMSCI. சார் We நியர்பை do have வந்து all the required permissions for that. சார் நியர்பை வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இருக்க பேஷண்ட்டுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகாதா? No, not at all. ரைட் சார். சார் இப்போ இதன் சார் இங்கே சார் சென்னையில் டிரைவர்ஸ் நிறைய பேர் சார் இந்த ஃபண்டு வந்து ஃபுல்லாக ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தான் ஃபண்டுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. இதன் மூலமாக வரக்கூடிய லாபம் வந்து அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்படுமா அல்லது முழுக்க முழுக்க இது ஆர்பிபிஎல்ஏ சேருமா? ப்ராஃபிட். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ஆல்ரெடி டிஸ்டன்ஸ் டு த ஹாஸ்பிட்டல் எல்லாமே லாஸ்ட் இயர் ஹைகோர்ட் சமர்ப்பிச்சுட்டு ஹைகோர்ட் அப்ரூவலுக்கு அப்புறம் தான் ரேஸ் நடத்துகிறோம். இன்ஃபேக்ட் ஜட்மெண்ட் 22 clause 1 ஃபர்ஸ்ட் அதான் சொல்கிறது. The government is free to conduct the race. We are allowing the race in consultation with the stakeholders, dates and சொல்லி. So சேஃப்டியோ அல்லது ஹாஸ்பிட்டல் டிஸ்டன்ஸோ எவ்ரி திங் இஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ், ரைட்? அது லாஸ்ட் இயர் ஹைகோர்ட்டே பதிவு பண்ணி ஒத்துக்கிட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, as far as revenue sharing is concerned, இந்த வருடம் வந்து ரெவென்யூ ஷேரிங் டிக்கெட் சேல்ஸ் ஒரு ரெவென்யூ ஷேரிங் இது. ரெண்டாவது வந்து டிவியில் ஏதாவது ஸ்பான்ஷிப் ரைட்ஸ் அல்லது அங்கே போர்ட்ஸ் இருக்கும், போத் சைட்ஸ் ஆஃப் த ரேஸ் யூ ஹேவ் தீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ், அதில் இருக்கிற அந்த ரெவென்யூ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கெட் அ சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் த ரெவென்யூ. அது வந்து இந்த வருடம் நாங்கள் எம்ஓயூவில் அதுவும் சேர்த்துட்டோம். ஸோ வாட் எவர் இஸ் த அமௌண்ட் தட் தே ஜென்ரேட் த்ரூ த ரேஸ், பர்டிகுலர் போர்ஷன் ஒரு பங்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எஸ்டிஐடிக்கு வந்து அது ரிட்டர்ன் வரும். சார் அந்த அமௌண்ட் எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிடைக்கும்னு சொல்ல முடியுமா சார் கவர்மெண்ட்டுக்கு? இப்போதான் டிக்கெட் சேல் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இனிமேல் தான் தெரியும். சார் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு இதில் இருந்து எம்ப்ளாய்மெண்ட்டு கூட கிடைக்கும்னு சொல்கிறாங்க, அது எந்த வகையில் சார்? இப்போ லாஸ்ட் இயர் 2 years பேக் ஹைதராபாத்தில் நடத்தும் போது தேர் வாஸ் அ ஸ்டடி இன் ஹைதராபாத் விச் செட் தட் ஃபார் கண்டக்டிங் ஹைதராபாத் ரேஸ் மட்டுமே சம்வேர் அரௌண்ட் லைக் 600-700 crore இன்டைரக்ட் எக்கானமி ஜம்ப் இருந்துச்சுன்னு ஒரு ரிப்போர்ட் இருக்கு which is submitted to the court also. See, employment tourism one will get, there will be lot of tourism. இது season 1 tourism ஒரு impact வரும், நிறைய inflows இருக்கும். Tickets வந்து not just locals, people from across the world normally buy tickets for foreigner race and come. Indian Racing League நடத்துறோம். And then அந்த ancillary benefits எல்லாம் கிடைக்கும். நரேன் சார் வணக்கம் சார். ஒரு வீரராக இந்த கார் பந்தயம் சென்னையில் நடக்குது. கிரிக்கெட் பல விளையாட்டுக்கு முக்கியத்துவமாக பீப்புள் பார்க்குறாங்க. கார் ரேஸ்க்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது வேல்யூ? எந்த அளவுக்கு ஆர்வம் வந்து
முன்னேறிட்டு இருக்காங்க இந்த விளையாட்டில்? So Tamil Nadu எடுத்துட்டீங்கன்னா we have been the forefront of motorsport. ரெண்டு Formula 1 drivers, நானும் கருண் சந்தோக், we are from Tamil Nadu. நாங்கள் வந்து மைக்கேல் ஷூமாக்கர் லெவலில் கம்பீட் பண்ணி வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் கம்பீட் பண்ணி, ஸோ தமிழ்நாடு has always been at the forefront. Coimbatore has also been, all 100% of the race cars are manufactured in Coimbatore. So நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா we have a huge culture going back many years. For over Sholavaram was a very famous race. Then Sulur in Coimbatore was a very famous race. So Sriperumbudur, இப்போ நாங்கள் கோயம்புத்தூரில் இன்னொரு கோஸ்ட் ட்ராக் இப்போ தான் இனாகுரேட் பண்ணியிருக்கோம். ஸோ த எக்கோசிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங் கம்பைன்ட் வித் ஸோ மெனி ஆட்டோ மேனுஃபேக்சரர்ஸ் இன் ஆர் ஸ்டேட். ஸோ நீங்கள் இந்த ஸ்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஐ மீன் எண்ட் ஆஃப் த டே we are all athletes, we are all recognized sports persons all over the world. There are more astronauts than Formula 1 drivers. So to தமிழ்நாடுலேருந்து 2 பேர் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லெவலில் போய் we have competed, we have gained world championship points. So I think it's a very proud moment for the entire state and for the motorsport fraternity. ஹார்ட் ஆஃப் த சிட்டி சொல்லியிருக்கீங்க. இந்த சிட்டிக்குள்ளே ரேஸ் நடத்தணுங்கிறது யாரோட விருப்பம் சார்? Sir, Narayan, from your experience, what is the risk factor of the night race, especially when compared to the day races? That to a street. So I've competed in both the 2011 and 12 Singapore Grand Prix. Actually, the safety factors are much, the safety is built to a much higher standard because it's a night race. And the lumens of light on the track makes it you don't feel the difference whatsoever. And street tracks are, it's a great spectacle, very spectacular. Also for the drivers, it's a huge challenge. And there are some, we need to master it very quickly because the limited running. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Friday evening or Saturday though, they will give us some practice sessions. So all the drivers are very excited, all the international drivers are excited, and to have such a great sporting event in Chennai would be awesome. Secretary sir, here sir. இந்த ஹார்ட் ஆஃப் த சிட்டிக்குள்ளே ரேஸ் நடத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. அது யாரோட விருப்பம் சார்? இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் we take it based on world குளோபலில் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அது ஒன்று. ரெண்டாவது we'll consult the stakeholders. ஒரு கார் ரேஸ் இஸ் நாட் அ கவர்மெண்ட் ஈவெண்ட் சார். ஓகே. இது ஆக்சுவலாக மோட்டர் கார் அவங்க அசோசியேஷன் இருக்கும், அவங்களோட ஈவெண்ட்டு. they will come with a proposal. Our duty is whether we accept the proposal or we tell them that we cannot do it. அவ்வளோ நல்ல ப்ரப்போசல் வரும்போது சென்னை சிட்டிக்காக, தமிழ்நாடு ஸ்டேட்டுக்காக we have taken a call that we will do it. சார், இப்போ ஃபார்முலா 1 காரோட டெசிபிள் சவுண்ட் வந்து 150 டெசிபிள். ஆனால் இங்கே சென்னையில் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து மார்னிங்கில் 55 டெசிபிள், நைட்டில் வந்து 45. இப்போ அந்த சவுண்டு லெவல் எப்படி இருக்கும் சார்? அது டாலரேட் பண்ண முடியுமா? You have checked for the Formula 1 car. This is Formula 4, which is way smaller and which is way lower than the Formula 1 car. So we are into the permitted levels. Both the categories will be Formula 4, is that right? Both the categories? Sorry? Both the categories of the events will be Formula 4, is it? You can say both of them are the level and the grade of Formula 4. And so both are equivalent. And in terms of your projections, what's the ticketing and revenue you're looking at? I can assure you that public wouldn't spend more than what they spend to watch a movie. No, projections in terms of how much do you expect to achieve? That we can't say right now because we haven't started this ticket sale yet. So let's see. We have to start the ticket sale and then we have to see how the response is from the public side. Projections? No projections? Projections of what? How much you expect in terms of your revenue? Revenue, it's not really going to be much.
And we can't really take a projection because we are doing this event. If it has happened before at least twice or thrice, then we can have a projection, we can have an idea how many people are going to come. But this is one of a kind and this is happening for the first time. So you really can't get on the projections until and unless we get to the date. Thank you. Sir, last time, check. Sir, hello, Meganathan, sir. All right, everyone, thank you. Okay, one last question, everybody. Yes, sir, please. 30 கோடி வரைக்கும் லாஸ்ட் ஆண்டு வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். அதை இழப்பீடாக எடுத்துக்குவீங்களா? அந்த இழப்பீட்டிற்கு ஏதாச்சும் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏகப்பட்ட செலவுகள் இருக்கக்கூடிய நிலையில் 30 கோடியை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பிளான் இருக்கா? அதை இழப்பீடாக, அது ஒரு வேஸ்டேஜாக தான் பார்க்கணுமா? சார், திஸ் இஸ் ஃபார் மேக்நாதன் சார். Okay, no, but so to give or clarify, because I thought I'll give more clarify on this, because this question is coming again and again, because people are saying, what about the 30 crores? So technically, the 30 crores which has been spent, firstly, half of the money was spent on the road, so we can't really take out the road, and it is not a waste because general public is using it throughout the time. Secondly, the concrete blocks and the other infrastructure which has been there, it's safe and sound with the government, and the infrastructure is being used. And one more thing, the grade of the road which we have laid last year for the race, so that grade is much more efficient and better. So minimum at least 3 years, it will be without repairs and people can use it properly. Right? Thank you.